நிறைய பேர் இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் உள்ளே இருந்திருக்கு. கரெக்டா சின்ன சொன்னீங்க. வயசுல இருந்து ஆக்சுவலி கரெக்டா சொன்னீங்க. இப்ப மிரர்ல தான் நான் பார்த்துக்குவேன். நான் வந்து சொல்லுவேன், இப்ப நீங்க இருக்கீங்க. உங்களோட மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களோட த்ரெஷ்ஹோல்டு என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க வந்து நல்ல விஷயங்கள் பேசலாம், கதைகள் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னா மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். பட் என்னால என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு நாள்ல வந்து நான் வந்து 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் மேக்ஸ் தூங்கினா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்ன ரொம்ப தூங்க வைக்கிறதுக்கும் சாப்பிட வைக்கிறதுக்கும் தான் என்னோட குடும்பமே பாடுபடும். எனக்கு என்னன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த நம்ம மூச்சு எடுக்கக்கூடிய எத்தனை வருஷம், ஏன்னா நான் 2 வாட்டி ஆல்ரெடி எனக்கு வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அதனால வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்த நேரம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்துக்குள்ள மேக்சிமம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கடவுள்கிட்ட நான் கேட்கறதே வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி கொடு, எனக்கு இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும், இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி என்தூசியாசம் அண்ட் இது கூட. ஸோ தட் நான் சாப்பிடலைன்னா கூட வந்து அந்த எனர்ஜி குறையக்கூடாது. நம்மளை பார்த்தாலே ஒரு இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கணும் 4 பேருக்கு. ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையே எனக்கு வந்து எவ்வளோ நாள் நான் உயிரோடு இருக்கேனோ எனக்கு அதை கொடு அப்படின்னு நான் கேட்கறது அதுதான் கடவுளுக்கு. ஸோ தி இன்ஸ்பிரேஷன் கம்ஸ் ஃப்ரம் விதின் அப்படிங்கிறது பர்ஃபெக்டான வார்த்தை. எனக்கு வந்து ஐ ட்ரா மை ஓன் இன்ஸ்பிரேஷன், நான் இதை பண்ணணும் அப்படின்னு. சூப்பர் மேம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது கஷ்டமான விஷயம். இதில் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்ரிங் ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் ஏன் கேட்ரிங் போகாமல் இந்த ஸ்பேஸ் இதை ட்ரை பண்ணீங்க? நீங்கள் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேட்ரிங் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். எதுக்குன்னா கேட்ரிங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச சப்ஜெக்ட். ஏதாவது ஒன்று யுனிக்காக பண்ணணும். ஸோ மெடிசன் பண்ணலை, டாக்டர் ஆகலை. ஸோ அடுத்தது எனக்கு வந்து பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரி படிக்காமல் நம்ம வந்து அப்போ தான் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டேன் நான். கேட்ரிங் சமையலுக்கே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, டிகிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா ஷெஃப் ஆவீங்க 5 ஸ்டார் ஹோட்டலில், இல்லைன்னா வந்து க்ரூஸ் லைனர்லலாம் ஆவீங்க. உங்களுக்கு வந்து 5 டிஜிட் சேலரி கிடைக்கும். ஸோ எனக்கு என்னன்னா என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து நான் வந்து உடனே ஏதாவது வந்து சம்பாதிச்சு கொடுக்க முடியும். மெடிசன் படித்தா கூட ஒரு 7-8 வருஷம் ஆகும் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ கேட்ரிங் போனால் ஓகே 3 வருஷம் படிப்பு முடிச்ச உடனே வேலைலாம் வேற சொல்கிறாங்களே, வா இதுதான் நமக்கு அப்படின்னு நினைச்சேன். அண்ட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். நான் சமைக்க ஆரம்பிச்சது 6th கிரேட்லேருந்தே நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் எனக்கு ஒரு பயங்கர ஈகோன்னு எனக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய ஈகோ. என்னன்னா எனக்கு சாப்பிட்டது வந்து யாரும் இதில் இந்த இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு செய்முறை சொல்லி கொடுக்க கூடாது. எனக்கா வந்து நான் வந்து அதை ஃபீல் பண்ணி நான் வந்து சமைக்க ஆரம்பிப்பேன். இதுல இது போட்டிருக்காங்க அது போட்டிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா கிட்ட கூட நான் சமையல் கத்துக்கல. எல்லாரும் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைனா அம்மா கிட்ட கத்துக்குவாங்க சமையல். எனக்கு அது ஒரு பயங்கர, நாங்க 2 பேரும் காம்படிட்டர்ஸ் அதுல. சோ எங்க அம்மாவுக்கு நான் வந்து நல்லா சமைப்பாங்க. சோ அவங்களுக்கு நான் வந்து போட்டி போடுற மாதிரி நான் சமையல் பண்ணுவேன். பட் அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி 18 வயசுல திருமணத்துக்கு அப்புறம் சமையல் தான் எல்லாமே. சோ அதுலயும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கையில நமக்குன்னு ஒரு விதி ஒண்ணு எழுதியிருக்கோம்ல. ஸோ அங்கதான் வந்து எனக்கு இந்த பேராஜம்ப் பண்ணுறேன். ஸோ பேராட்ரூப்பிங் பண்றப்போ உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கீழே பாக்குறது எல்லாமே எத்தனோண்டு இருப்பாங்க. ஸோ நீங்களே வந்து ரொம்ப என்னடா இது உலகம்ங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ ஸ்பேஸ்ல போனா எப்படி இருக்கும், ஆனா ஸ்பேஸ்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. அது வந்து ரொம்ப தெய்வீக இண்டஸ்ட்ரின்னு என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து கடவுள் தான் சூஸ் பண்றாருன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம நாட்டுக்கு வந்து அடுத்த தலைமுறை வந்து நிறைய ஸ்பேஸ் அவேர்னஸ் கிரியேட் ஆகணும், நிறைய ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில வரணும் குழந்தைங்க அப்படின்னு கடவுள் நினைச்சாரோ என்னமோ. இந்த அம்மா அதுக்கு சரியா வரும் பார்த்தாரு, சரி இந்த அம்மாவை போட்டுடலாம் அப்படிதான் வந்ததே தவிர நாளா சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. உங்க ஃபுட்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா நீங்க இருப்பீங்க அப்படின்னு தெரியல. அந்த ஈகோவே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் செய்துட்டு இருப்போம், லான்ச்சஸ் இருக்கும்.
ஆனா அந்த திவாலி டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா லிட்ரலா வந்து ஒரு சந்திரமுகி, எல்லாரும் என்ன சந்திரமுகின்னு தான் சொல்லுவாங்க அந்த நேரத்துல. தலையை தூக்கிட்டு அப்படியே அந்த ஸ்வீட் பண்றதும் சரி, முறுக்கு செய்யறதும் சரி, அந்த நிலைமையில தான் இருக்கும். எல்லாமே வந்து பேஷன் தான். கண்டிப்பா. இப்ப வந்து இதுலதான் நம்ம வந்து பேர் எடுக்கணும், அதுலதான் நம்ம பேர் எடுக்கணும்னு கிடையாது. வீட்டுல செய்யற ஒரு விஷயத்த கூட நம்ம நல்லா செய்தோம்னா அந்த அன்பு பரிமாற்றல் தான் வந்து எல்லாரையும் தூண்டும். இன்னும் நல்லா அவங்க இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம அம்மா செய்யற சாப்பாடு வந்து உள்ள போக போகதான் ஒரு குழந்தையோட வளர்ச்சியும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப ஆண்டர்பிரினியர்ஷிப்பும் அந்த மாதிரி தான். நம்ம வந்து ஒரு பேஷனட்டா ஒரு விஷயத்த செய்யறோம், உள்ள போடுறோம். அது வந்து எந்த துறையா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த துறையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் இப்ப நாங்க சின்னப்ப போறப்ப இந்த கூடையெல்லாம் பின்னிட்டு இருப்பாங்க, ஓலைக்கூடை அதெல்லாம். ஸோ ஓலைக்கூடை, ஓலை கிளிப்பு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க சென்னையில அந்த மாதிரி ஹைதராபாத்ல, இப்ப நான் ஹைதராபாத் பொண்ணுங்கிறதுனால அங்கெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். ஸோ அதை பாக்குறப்ப ஓலைக்கூடை நமக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது. பட் அதே ஓலைக்கூடைய இன்னைக்கு எத்தனையோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அதை எடுத்து அந்த ஓலைக்கூடைக்கு பியூட்டிஃபுல் பெயிண்ட்ஸ் அண்ட் அதுல வந்து நல்ல டிராயிங்ஸ், இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு அதை ரீபிராண்ட் பண்ணி ரீபேக்கேஜிங் பண்ணி வெளிநாடுகள்ல விற்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ எதுவுமே வந்து வீட்டில தான் ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் ஒரு பொருள் கூட பின்னுறாங்க. அந்த காலத்துல கூட பின்னிட்டு இருப்பாங்க. அம்மாச்சி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட பின்னுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், நம்ம வீட்டுல ஒரு கூட அந்த பாலுக்காக எடுத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். பட் இன்னைக்கு அந்த பிளாஸ்டிக் கூட, நீங்க பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க தான் கடைக்கு வந்து ஒரு கூடை எடுத்துட்டு வரணும், இல்ல பேக் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு அது பின்னறது எவ்வளோ பெரிய ஒரு தொழில் தெரியுமா? கண்டிப்பா. நீங்க வந்து இதுக்கு எங்கேயோ போய் படிக்கணும்னு அவசியம் இல்லையே, உங்களுக்கு 10 டிகிரி தேவை இல்லையே. முதலீடும் ரொம்ப குறைவான முதலீடு தான் தேவை. அக்கம் பக்கத்துல இருக்கிற விமன் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் எத்தனையோ வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம முன் அடி எடுத்து வச்சுட்டோம்னா அதை ஃபுல்லா போய் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த பொம்பளைங்க எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டுறவு தொழில் மாதிரி. ஸோ இது வந்து சிட்டிக்கும் பொருந்தும், கிராமத்துக்கும் பொருந்தும். ஸோ அங்க இருக்கிறது என்னென்ன வச்சு, பண ஓலைய வச்சு எத்தனையோ விஷயங்க பண்றாங்க, பண ஓலைய வச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு ப்ராப்ளம்ஸ், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு சொல்யூஷன்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது தான் ஆண்டர்பிரினியர்ஷிப். ஸோ நீங்கள் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து எம்பவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அந்த ஸ்வாட் டு ஸ்பேச்சுலா இந்த விஷயம் போச்சு. ஆக்சுவலாக ஸ்பேச்சுலான்றதை இது பண்ணி சொல்லலை, இப்போ அது ஸ்வாடோட ஸ்பேச்சுலா வந்து பவர்ஃபுல் ஆகிடுச்சு ஆக்சுவலாக உங்களுடைய இதில். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் நம்ம பேசும்போது உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வளரணும்னா என்ன பண்ணணும்? இது நல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது என்னன்னா, உமன் ஆண்டர்பிரினியர்ஸ், உமனுக்கு எப்படின்னா சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு திருமணமானாலே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க போறோமோ, எவ்வளவோ படித்த பெண்களா இருக்கலாம், ஆனாலுமே வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா கூட கல்யாணம் அப்படின்னு வரப்போ ஒரு பயம் வந்துடுறது. அடுத்தது எப்படி இருப்பாங்களோ, ஐயோ நம்ம வீட்டுல மாமியார் மாமனார் எப்படி இருப்பாங்களோ, நம்ம வேலைக்கு போக முடியுமா போக முடியாதா, திருமணத்துக்கு அப்புறம் உடனே குழந்தைன்னு சொல்லுவாங்களே, குழந்தை வந்துருச்சுன்னா திருப்பி நம்மளால வேலைக்கு போக முடியாது, எவ்வளோ கேப் வரும்னு நமக்கு தெரியாது. அப்புறம் வந்து நம்மளோட இயல்பாவே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு வெயிட் இஷ்யூஸ் வருது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். ஸோ இந்த வெயிட் இஷ்யூஸ் வந்ததுன்னா நம்ம ட்ரெஸ் போட முடியாது, அதுவே சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் டிப்ரெஷன் வந்துடுறது, போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன் வந்துடுறது. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வேலைக்கு போக முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தோமே, இப்போ நம்மள ரீஹயர் பண்றப்ப 30,000 ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க. நம்மளோட படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு 30,000 ரூபாய்க்கு நம்ம போய் சம்பளத்துக்கு போக முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஏராளம் பெண்களுக்கு. ஸோ அது என்ன பண்ணிடுறாங்க, 30,000க்கு போகக்கூடாதுன்னு அவங்களா மனசுக்குள்ள வச்சுட்டு, சரி இந்த வேலை வேணாம், அந்த வேலை வேணாம், எனக்கு ஒரு வேலை வரும் ஒரு வேலை வரும் ஒரு வேலை வரும்னு தள்ளி போட்டு 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 வயசும் ஆயிடுறது, அந்த இயர்ஸ் போயிடுது.
அந்த இயர்ஸ்ல வந்து இஃப் இந்த இடத்துல தான் வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ மென்டலி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு பெண்களை வந்து நீங்கள் பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிகாம், என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணால் படிக்கட்டும், என்ஜினியரிங் படிக்கட்டும், மெடிசன் படிக்கட்டும், பட் அந்த தன்னம்பிக்கை, இந்த திருமணம் அப்படிங்கிற இந்த ஒரு கட்டத்திலிருந்து உங்கள் படிப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு தான் வேலைக்கு போகணும்னு இல்லை, வீட்டில் டியூஷன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அந்த காலத்துலேருந்து இருக்கு. ஸோ உங்களோட படிப்பை நீங்கள் ஏன் அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாது? இப்போ வீட்லேயே நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் கோட் எழுதலாம், மெடிக்கல் கோட், அது ஒரு விஷயம் இருக்கு. வாய்ஸ் ஓவர்ஸ் நீங்கள் இப்போல்லாம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வீட்லேயே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம், அதுவும் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய டிகிரிஸ் தேவையில்லை, உங்களுக்கு வந்து பெரிய பைக் வேணும், இது வேணும், அதெல்லாமும் தெரியல, வசதிகளும் தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிற வசதிகளுக்குள்ள நீங்க எப்படிலாம் ஒரு ஒரு சின்ன பணமா இருந்தாலும் அது நீங்க சம்பாதிக்கிற பணத்து மேல இருக்கிற அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, அதை மேட்சே பண்ண முடியாது. அதுக்காக நீங்க வந்து யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரினியர். ஸோ இது வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து சோஷியல் ஆண்டர்பிரினியர்ஷிப்லயும் இருக்கு. 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. ஸோ சுத்தி குப்பையா இருக்கு, இந்த குப்பைகள் எல்லாத்தையும் வீடு பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க தலைவியா இருங்க. இதுக்கு நீங்க ஆபீஸ் போ தேவையில்லையே. இது சோஷியல் ஆண்டர்பிரினியர்ஷிப். நாளை பின்ன அங்க இருக்கிற எம்எல்ஏ அவங்க யார் இருந்தாலுமே இதை பார்த்து வியந்து போவாங்க. அதனால உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு பொசிஷன் வேணும்னா அது கூட வரலாமே, வரும் இல்லையா? சோ திரும்பவும் சொல்றேன், ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர், சொல்யூஷன்ஸ் ஆர் தேர். நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்யூஷன்ஸ் எங்கேயோ மைல் தூரத்துல இருக்குன்னு நினைச்சோம்னா வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது, எல்லாமே கஷ்டம்தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பெண்கள் வந்து நமக்கு வந்து 10 கை கொடுத்துருக்காங்க, கடவுள் 10 கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 கையை நம்ம எவ்வளோ எஃபிஷியண்டா நம்மளால யூஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை. ஏங்க 20,000 ரூபாய் போச்சா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 லட்சம் போச்சா, இட்ஸ் ஓகே, போச்சு. இப்ப ஆம்பளைங்க பண்றப்போ 20 லட்சம் நஷ்டம் வந்தா கூட அடுத்ததை உதறி தள்ளிட்டு போறாங்கல்ல, அந்த மனப்பான்மை நமக்கு வேணும். எப்பவுமே ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில, தோல்விங்கிறது வந்தாதான் அடுத்தது மேல ஒரு படிக்கு ஏற முடியும். பேங்க் லோன்ஸ் இருக்கு நிறைய, வந்து இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபண்ட்ஸ் இருக்கு, விமெனுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சப்சிடிஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் அவேல் பண்ணுங்க. எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபாடு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்க மென்டல் வெல்பீயிங், பிசிக்கல் ஸ்ட்ரென்தனிங், உங்க குழந்தை, குடும்பம், நாடு எல்லாமே அப்பதான் சுபிக்ஷமா இருக்கும், வளர்ச்சியா இருக்கும். எந்த நாட்டுல வந்து பெண்கள் எல்லாரும் ஒரு முன்னடி வச்சு நல்ல செயல்பாடு பண்றாங்க, ஒரு ஆண்டர்பிரனர்ஸா டெவலப் ஆகுறாங்களோ, அந்த நாடு தான் வந்து வல்லரசான நாடு.